நண்பா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கொஞ்சம் கசப்பான விஷயம்தான், ஆனால் உண்மையான விஷயம். நண்பா, இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கையில் நம்ம ஒரு ஐஃபோன் வாங்க முடியாமலோ இல்லை பிடிச்ச ஒரு பைக் வாங்க முடியாமலோ போனால் எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் நம்ம அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொபைல் வாங்கியிருப்பாங்களா, இல்லை ஒரு பைக் வாங்கியிருப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருப்பாங்களா, இல்லை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்களா? இல்லை. ஆனால் அவங்க வருத்தப்பட்டது உண்டா? வருத்தப்பட மாட்டாங்க. நண்பா, ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ வந்தவங்க. ஆனால் நம்ம அப்பா அம்மா அவங்களோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சுட்டு நமக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கைமாறா நம்ம ஏதாச்சும் செய்யணுமா வேணாமா? செய்யணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரே விஷயம் பண்ணால் போதும். அவங்க உயிரோடு இருக்கும்போதே நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி காட்டினா போதும், அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. நண்பா, ஒருத்தர் கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் கிடைச்சி ஆகணும். இப்போது உங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதோட இன்ட்ரெஸ்ட்டாக உங்களோட சக்ஸஸ்ஃபுல் மட்டும் கிடைச்சா போதும். அவங்க வேறு எதுவும் எதிர்பார்க்குறது இல்லை. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.